ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை மார்னிங்கில் பார்த்துட்டு வரும். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா இன்றைக்கி தேதி வரலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 200-300 பேர்ஸ் ஸ்டார்டிங்கில் 300 பேர் மட்டும் தான் அந்த சப்போர்ட்டிங்கில் இருக்காங்க. மிச்ச பேர் சும்மா அப்படி டைம் பாஸ் மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இட்ஸ் ஓகே. மறக்காமல் வீடியோ பிடிச்சா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சரி, இப்போது நிஃப்டி 50ல் நேற்று நம்மளோட எஜுகேஷன் குரூப்பில் இங்கேருந்து ஒரு பையிங் சைடு, அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க, அதுக்கப்புறம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஏன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு லெவல் வருதுன்னா, இந்த லெவலில் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்றப்போ கீழே வந்துடுச்சு அங்கேருந்தப்போ, அப்போ என்ன ஆகும், இதுவும் ரெசிஷன்ஸ் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு சின்னதாக டார்கெட் கிடைக்கும், பெருசாக டார்கெட் கிடைக்காது. ஒன்று சைட்வேஸ் போகும் அல்லது சின்ன டார்கெட் இருக்கும். நமக்கு அந்த இடத்துல ட்ரேடிங் பண்ணி அந்த ஒரு யூஸ் இல்லாமல் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த மூமெண்டம் வந்துச்சு, ஆனால் அந்த பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை. நம்ம எங்கே எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல மூமெண்டம் இல்லை. ஸோ அங்கேயே ரிஜெக்ஷனாகவும் மாறிடுச்சு. அப்போ அகைன் என்னாச்சுன்னா, நேற்றுடைய லோ, முந்தினத்துடைய லோ கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது அதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் இங்கேருந்து நம்ம 50% எடுத்தோன்னா கூட ஸோ இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, ட்ரெண்டு இன்னும் கண்டினியூஷன் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு இந்த ஏரியா ஃபைனலாக டிசைட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதாவது இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு இல்லை, இந்த ஏரியா ஃபைனலாக டிசிஷன் பண்ணும். இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்ததுன்னா மட்டும்தான் அகைன் நமக்கு ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். அப்போ அப்சைடு மூமெண்டம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல், அதாவது ரேஷன்ஸ் ஏரியாக்கில் இது ஃபஸ்ட் லெவலும், ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ 25,300 கிட்ட ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஏரியா இங்கேருந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் மட்டும் பண்ணுங்கள். அதாவது இங்கேருந்து ஒரு இதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அப்பர் சைடு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 3 கான் லைனாக கடகன்னு வந்துச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லெவல் மேலே வச்சு ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நீங்கள் மேலே கீழே இந்த இதில் எமோஷனல் ட்ரேடிங்கில் மேலே போதா கீழே போதா, இல்லை கீழே போகிற மாதிரி தோணுது, மேலே போகிற மாதிரி தோணுது அப்படின்னு அந்த இடத்துல அசம்ஷன் பண்ணி நிறைய ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால், அசம்ஷன் நம்மளோட ஒன்லி ஃபார் அப்பர் சைடு அப்படின்றப்போ நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸை போட்டு சும்மா உட்காந்துருக்கணுமே தவிர இந்த ப்ரைஸ் எங்கே போனாலும் நமக்கு வேறு வழியே கிடையாது. சும்மா அமைதியாக இருக்கணும், இல்லை புது செட்டப்புக்காக ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி இங்கே வெயிட் பண்ணணும். ரெண்டு விஷயத்தில் நம்ம எதனா ஒன்று தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 என்னோடய வியூஸ் ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும் தான் இருக்குது. டவுன் சைடுக்கான பிளான் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ப்ரைஸுக்கு ட்ராவல் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ட்ராவல் ஆனால் அதுக்கப்புறம் டவுன் சைடு வரலாமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஆனால் டவுன் சைடு ஆனால் கூட எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றப்போ இது ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சா கூட நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டில் தான் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும். இந்த இடத்துல தான் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும். தவிர இங்கே போய்ட்டு நம்ம பாட்டமில் ஷார்ட் பண்ணக்கூடாது. எங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது. டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு நிஃப்டி 50ல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகே, சரி, அப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட கீழே வந்துட்டுப்பா ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த டவுன் சைடுக்கான பிளான் தான் நமக்கு நேற்று நம்ம டார்கெட்டை ரீச் ஆகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எந்த லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகணும். ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இதில் வருது. இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல கீழே ட்ராவல் ஆகிட்டு இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக அமையும். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். அப்போ இங்கே மார்க்கெட்டிங் இடத்துல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு 56,600 அப்படின்ற லெவல் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணுங்கன்னா, எவ்ரி கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஷார்ட் பண்ணாதீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க. விட்டுடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் எங்கே என்ன மாதிரி பிளான் பண்ணுறேன், மார்க்கெட் மேபி சைட்வேஸில் இந்த மாதிரி ஒரு ஜோன் கொடுத்துச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட. ஸோ விட்டுடுங்க. ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எது வரல டவுன் சைடுக்கான பிளான்னா 57,000க்கு கீழே இருக்க வரலும் ஒரு புல் பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கேருந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா 56,800 இருக்குது மார்க்கெட். இப்போ மேபி ஒரு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுதோ இல்லை க்ரீன் கலர் ரீடெஸ்ட்மெண்ட்காக போதோன்னா நீங்கள் பைங்கான வாய்ப்புகளை தேடாதீங்க. ஏன்னா ட்ராப் மாதிரி ஆகும். சும்மா மார்க்கெட் க்ரீன் கலர் கேனில் வந்தால் கூட லைட்டாக போகும், அங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இது என்னுடைய அசம்ஷன் பேங்க் நிஃப்டியில். சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் உங்களுக்கு
கொஞ்சம் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறத விட சென்செக்ஸ் கொஞ்சம் வந்து லைட்டாக வீக்காக இருக்குது. அதாவது நிஃப்டியும் சார் அதே 40% தான் 0.40% தான் வந்துச்சுக்குது. அந்த சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 0.45% லைட்டாக வீக்காக இருக்குது நிஃப்டி சென்செக்ஸு. ஸோ இதில் நம்ம என்ன ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து நேற்று ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். என்னத்துக்காக அப்படின்னா அந்த கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து டபுள் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து என்னென்னா அகெயின் வந்து இன்னொரு டைம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மார்க்கெட் என்னடா எங்களுக்கு டவுன் சைடுக்கு நீங்கள் போய் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வியூஸ் அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இங்கேருந்து எல்லாரும் ட்ராப் மாதிரி பண்ணி கீழே வர மாதிரி காமிச்சிட்டு திரும்ப வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போகலாம். ஸோ என்னுடைய வியூஸ் என்னென்னா ஒரு அப்பர் சைடுக்கான வியூ சென்செக்ஸில். அப்போ டார்கெட் டவுன் சைடில் எங்கே கீழே வந்துடாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வரணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பண்ணியோ இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கீழே வருமே தவிர இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து கீழே வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வியூவில். அங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய அசம்ஷன் சென்செக்ஸில். ஓகே, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் மூலிமா பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.